والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவினுடைய பேரருளால் அவன் நம்மீது கொண்ட கருணையின் காரணமாக இப்படியான ஒரு ஒன்று கூடலை நம் எல்லோரும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். இந்த அமர்வை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அல்லாஹ்வினுடைய இந்த ஞாபகமூட்டல் மஜ்லிஸில் இருக்கின்ற போது நிச்சயமாக நம்மளை சூழ மலக்குமார்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டில் நாம் மரணித்து விட்டோம் என்றால் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையில் மரணித்த ஒரு பெரும் பாக்கியம் நம்மை அனைவர்களுக்கும் கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆக இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் இஹ்லாஸான நல்ல நோக்கத்தோடு இந்த இடத்தில் அமர்ந்து கொள்கின்ற போது நிச்சயமாக முடிகின்ற வரைக்கும் நம் அனைவர்களுக்கும் அந்த கூலி கிடைக்கும். அப்படியான கூலியை அல்லாஹு தஆலா தர வேண்டும் என்று முதலிலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இன்றைய இந்த தர்பியா பயான் நிகழ்ச்சியில் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களின் சிறப்புகள் பற்றி ஒரு சில செய்திகளை ஞாபகமூட்டுவது எனக்கும் உங்களுக்கும் பயனளிக்கும் என்று நினைக்கின்றேன். உண்மையில் இந்த சந்தர்ப்பம் அல்லாஹு தஆலா நம் மீது கொண்ட இரக்கம், கருணையின் காரணமாகத்தான் அல்லாஹ் இப்படியான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். ஏனென்றால் நிச்சயமாக மனிதன் படைக்கப்பட்டதெல்லாம் அவனை வணக்கம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த உன்னதமான நோக்கத்தில் அல்லாஹ் படைத்து இந்த படைப்பை ஒரு சிறந்த நல்லொரு படைப்பாக அல்லாஹு தஆலா ஆக்க வேண்டும் என்று காலத்துக்கு காலம் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றால் போல் நபிமார்களை, தூதர்களை அல்லாஹு தஆலா அருளினான். அந்த அடிப்படையில் நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு எல்லோரும், மனிதர்கள் எல்லோரும் புனிதர்களாக ஆக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாகவும் இலக்காகவும் இருந்து கொண்டிருந்தது. அந்த அடிப்படையில் தான் இந்த இஸ்லாம் நம் எல்லோரையும் ஒரு சிறந்த நல்லவர்களாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அகீதத் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர்கள் ஈமான் என்பது யஸீது பித்தாஆ வ யன்குஸு பில் மஅசியா என்று சொல்வார்கள். ஈமானுடைய நிலைப்பாடை பொறுத்தவரையில் ஈமான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வழிபட்டு நடப்பதன் மூலமாக அதிகரிக்கும். அந்த ஈமான் என்பது அவனுக்கு மாறு செய்கின்ற போது அந்த ஈமான் பலவீனமானதாக, குறைந்ததாக அமையும் என்று அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய ஈமானை அல்லாஹு தஆலா அதிகமாக அதிகரிக்க வேண்டும், ஒரு நல்ல நிலைக்கு ஆக்க வேண்டும் என்பதற்காக பல சீசன்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறார். ஏனென்றால் சென்ற 2 மாதங்களுக்கு முன்னால் நம்மளோடு ரமலான் இருந்தது. அந்த ரமலானுடைய மாதம் வந்தபோது
அதிகப்படியாக வணக்க வழிபாடுகளில் நாம் எல்லோரும் ஈடுபட்டோம். குறிப்பாக அந்த மாதத்தில் நாம் நோன்பை பிடித்து அல் குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும் என்று அல் குர்ஆனை ஓதி அதிகமாக தர்மங்கள் கொடுத்து அந்த நாளில் அதிகமாக இன்னொரு இபாதத்துகளில் ஈடுபட்டு அந்த நாளில் மிகவும் சிறப்புகரமாக மிகவும் மகத்துவமாக குறிப்பாக அந்த கடைசி 10 நாட்களில் கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய வணக்கங்களில் ஈடுபட்டு ஆண்கள் மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் இருந்து இப்படியான பல்வேறுபட்ட அமல்களை அதிகமாக செய்து நம்முடைய ஈமான்களை அதிகரித்தோம். அந்த ஈமான் நம்மளோடு ரமலானில் ஷவ்வால் மாதத்தை அடைந்த போது அந்த ஈமான் அப்படியே நம்மளை விட்டும் குறைந்தது. நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஈமானுடைய நிலைப்பாடு, அன்று ஃபர்லான தொழுகைகளை சரியாக நிறைவேற்றினோம், முன்பின் சுன்னத்துகளை பேணி நடந்து கொண்டோம், அல் குர்ஆனை ஒரு தடவை அல்ல 2 தடவைகள் அல்ல 3 தடவைகளுக்கு மேலால் அல் குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும் என்று சிந்தித்து ஓதினோம். இப்படி பல அமல்களை செய்து கொண்டே இருந்தோம். அந்த ஷவ்வால் மாதம் அந்த ஆரம்ப பகுதியிலே நம்முடைய ஈமான் என்பது அப்படியே தௌடுபடியாக மாறியது. துல்காதா மாதம், அந்த மாதத்திலும் கூட அப்படியான நிலையாகத்தான் இருந்தது. ஆனால் இப்படியான நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்க கூடாது என்பதற்காக ரப்புல் ஆலமீன் நம் மீது கொண்ட கருணை இரக்கத்தின் காரணமாக இந்த துல்ஹஜ் மாதம் என்று சொல்லக்கூடிய மாதத்தை அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்தியிருக்கிறான். இந்த மாதம் அதனுடைய முந்திய 10 அதனுடைய சிறப்புகள் பற்றி இவ்விடத்தில் ஏன் பேச வேண்டும் என்று பார்த்தால், இந்த 10 நாட்களுக்கு மிக உன்னதமான மகத்துவமான மகிமை என்பதை இஸ்லாம் அடையாளப்படுத்துகிறது. அதனால் தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபஜ்ர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் ஆரம்ப பகுதியில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஸ்ர். ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, அதிகாலையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு விட்டு அதற்கு பிறகாக சொல்லுகிறான் வலயாலின் அஸ்ர், 10 இரவுகளின் மீதும் சத்தியமாக என்று. அல்லாஹ் அல் குர்ஆனில் எங்கேயாவது ஒரு இடத்தில் சத்தியமிட்டு சொல்வானாக இருந்தால் அந்த சத்தியத்திற்கு பின்னால் மிக முக்கியமான உன்னதமான சில செய்திகளை அல்லாஹு தஆலா சொல்ல வருகிறான். அப்படியாக அல் குர்ஆனை நாம் புரட்டி பார்க்கிற போது பல்வேறுபட்ட வசன வாக்கியங்களை நாம் பார்க்கலாம். உதாரணமாக அல்லாஹு தஆலா வல்லுஹா, லுஹா மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சத்தியமிடுகிறான். வல்லைலி, இரவு மீது சத்தியமாக என்று சொல்லுகிறான். இன்னும் ஒரு இடத்தில் பார்க்கிற போது வஷம்ஷி, சூரியன் மீது சத்தியமாக என்று சத்தியம் எடுக்கிறான். இப்படி அல்லாஹ் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியத்தை செய்துவிட்டு அதற்கு பின்னால் மக்களுக்கு மத்தியில் உள்ள மிக முக்கியமான செய்திகளை அல்லாஹு தஆலா பேசுவதை பார்க்கிறோம். ஆனால் இந்த ஃபஜ்ருடைய அதிகாலையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் எடுக்கிறான். உண்மையில் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அதிகாலை என்பது மிகவும் ஒரு பரக்கத் பொருந்தியதாக அமைகிறது. அல்லாஹு தஆலா ஒரு மலக்குமார்களின் மூலமாக சாட்சி பகரக்கூடிய, சான்று பகரக்கூடிய ஒரு வேளை என்றால் இந்த ஃபஜ்ருடைய வேளையாகத்தான் இருக்கிறது. நிறைய தாய்மார்கள், சகோதரிகள், நம்முடைய முஸ்லிமானவர்கள் இந்த ஃபஜ்ர் தொழுகையினுடைய நிலையில் எப்படியாக இருக்கிறார்கள்? அந்த காலை பொழுது ஒரு மனிதர் சிறப்பாக ஃபஜ்ருடைய வேளையை அவர் சரியாக இமாமத்தோடு ஜமாத்தோடு தொழுகை நிறைநாட்டுவதிலும் மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்கின்ற விஷயத்திலும் இருப்பானாக இருந்தால் அவனுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் என்பது கிடைத்து வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ஸல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னா, யார் 2 குளிர்ச்சியான தொழுகைகளை தொழுது விடுகிறானோ அவன் சுவர்க்கம் நுழைந்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். யாரு ஃபஜ்ருடைய தொழுகை அதே போன்று அசருடைய தொழுகையாக அமையப்பெறுகிறது, அப்படியான தொழுகையை தொழுது விடுவானோ அவன் சுவர்க்கம் நுழைந்து விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று இந்த ஃபஜ்ருக்கு முந்தைய 2 ரக்காயத்துகள் சுன்னத் தொழுகை இருக்கிறது. அந்த தொழுகையினுடைய மகத்துவத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த ஃபஜ்ருடைய
முந்திய சுன்னத்து 2 ரக்காத் இருக்கிறது, அது இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களை விடவும் அது சிறப்பானது, விருப்பத்துக்குரியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நம்முடைய நிலைமைகள் என்ன? இன்றைக்கு உலகத்திலே நாம் அதிகமான ஆசை வைக்கிறோம். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம், எண்ணுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களை விடவும் மிகவும் சிறந்தது என்னென்று கேட்டால் இந்த ஃபஜ்ருக்கு முந்திய சுன்னாவுக்கு என்ற சிறப்பை சொல்லப்படுகிறது. ஒருவர் ஃபஜ்ரு தொழுகையை ஜமாத்தோடு தொழுது விடுவாராக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபீ திம்மத்தில்லாஹ், அவன் அல்லாஹ்வினுடைய பொறுப்பில், பாதுகாப்பில் இருக்கிறான். அல்லாஹு அக்பர். யாரு? ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழக்கூடியவர், அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் தேடினாலும் சந்தோஷம் இல்லாமல் மனிதர்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லுகிறார்கள்? ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது விட்டான் என்றால் அவன் அல்லாஹ்வினுடைய பொறுப்பிலே இருந்து கொள்கிறான். இதே போன்று பல செய்திகள் இந்த ஃபஜ்ருடைய வேளைக்கு கிடைக்கக்கூடிய மகத்துவத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபீ உம்மதி லீ புகூரிஹா, யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயம் அதிகாலையிலே எழுந்து அவருடைய காரியங்களை செய்யக்கூடியவர்களுக்கு யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்து விடு, அவனுடைய காரியங்களில் அபிவிருத்தியை கொடுத்து விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். நம்ம பார்க்கிறோமா இல்லையா? நேரத்தோடு எழும்பி நம்முடைய வேலைகளை நாம் செய்கிற போது எவ்வளவோ நேரங்கள் நமக்கு இருப்பது போன்று காட்சி அளிக்கும். ஃபஜ்ருக்கு எழும்பாமல் ஒரு 10 மணிக்கு அல்லது அதற்கு பிறகு எழும்பி நம்முடைய வேலைகளை செய்தால் அன்றைய நாள் நமக்கு முசீபத்தாகத்தான் இருக்கும். நாமே நமக்குள்ள பேசிக்கொள்வோம், நேரம் காணாது, எவ்வளவுதான் செய்தாலும் நேரம் காணாது என்று சொல்லுகிறோம். நேரமாகத்தான் இருக்கிறது, அதில் பரக்கத் இல்லாமல் இருக்கிறது. காரணம் என்ன? இந்த நபிகளாருடைய துவா இல்லாமல் போயிருக்கிறது. நேர காலத்தோடு எழும்புகிற போது எல்லா காரியங்களும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக செய்து கொள்வோம். அதில் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கிறது. நபிகளார் எப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள்? அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபீ உம்மதி, அல்லாஹும்ம பாரிக் லீ உம்மதி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ், என்னுடைய சமுதாயத்துக்கு நீ பரக்கத் செய்து விடு. அந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்? நேர காலத்தோடு அவர்களுடைய காரியங்களை செய்வதற்காக எழும்பக்கூடியவர்களுக்கு, அவர்களுக்கு பரக்கத் செய்து விடு என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரார்த்தனையை கபூல் செய்யாமல் மறுப்பானா? அப்படியான நமக்கு பிரார்த்தனைக்குள் நாம் உள்வாங்கப்பட வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக நாம் தொழுவதற்காக நேர காலத்தோடு எழும்புகிற போது எல்லா அமல்களையும் சரியாக திட்டமிட்டபடி நாம் அமல் செய்வதற்கு அது வாய்ப்பாக அமையப்பெறும். அதனால் தான் அல்லாஹு தஆலா இந்த அதிகாலையின் மீது சத்தியமாக என்று சத்தியமிடுகிறான். அதுக்கு பிறகு என்ன சொல்லுகிறான்? வலையாலின் அஸ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இந்த 10 இரவுகளின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்லுவதற்கு விளக்கத்தை பற்றி தஃப்ஸீர் கலை உலமாக்கள், குறிப்பாக இமாம் முஜாஹித், அதே போன்று இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற நபித்தோழர்கள் எல்லாம் விளக்கம் சொல்லுகிற போது இந்த 10 இரவுகள் என்று அல்லாஹ் சத்தியமிட்டு சொன்னது துல்ஹஜ் மாதத்தினுடைய இந்த நாம் இருக்கின்ற இந்த முந்திய 10 நாட்கள் தான் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நாம் இன்று 1ஆம் நாளில் இருக்கிறோம். மாஷா அல்லாஹ், இன்று துல்ஹஜ் மாதத்தினுடைய 1ஆம் நாள். ஒரு மிக முக்கியமான நேரத்தில் நாம் எல்லோரும் தர்பியா நிகழ்ச்சியில், பயா நிகழ்ச்சியிலே இருக்கிறோம். இந்த பேசுகிற செய்திகள் எல்லாவற்றையும் நீங்கள் உள்வாங்கி உங்களுடைய வாழ்க்கையிலே அமல் செய்வதற்கு எத்தரிப்பீர்களாக இருந்தால், கணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் இந்த வருடத்திலே ஒவ்வொரு அமல்களும் செய்கிற போது நிச்சயமாக அதற்குரிய கூலி அல்லாஹ்விடத்திலே மகத்துவம் கிடைக்கும்.
எனவே நான் ஆரம்பத்தில் சொன்னது போன்று நல்ல நோக்கத்தோடு நாம் இந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டிருப்போமாக இருந்தால், இந்த பள்ளி நிர்வாகிகள் நமக்காகவே செய்துகின்ற முயற்சி, நமக்காக அவர்கள் கஷ்டப்பட்டு செய்திருக்கின்ற இந்த ஈடுபாடு, இந்த செயற்பாடுக்கு உரிய கூலி அவர்கள் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையப்பெறும். எனவே இந்த 10 நாட்கள் இப்படியான சிறப்பு இருக்கிறது. அதே போன்று அல்லாஹு தாலா சூரத்துல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் 28ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், வயதுகுரு இஸ்மல்லாஹி ஃபீ ஐயாமின் மஅலூமாத். அந்த அல்லாஹுவை இந்த அறியப்பட்ட நாட்களில் மனிதர்கள் அல்லாஹுடைய நாமங்களை அவர்கள் உச்சரிப்பார்கள், அல்லாஹுவை அவர்கள் ஞாபகமூட்டுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 28ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஐயாமின் மஅலூமாத் என்று அல்லாஹ் சொல்லுவது அறியப்பட்ட நாட்கள் என்று சொல்லுவதனுடைய விளக்கத்தை பற்றி இப்னு கஸீர் இமாம் அவர்கள் சொல்லுகிற போது, இந்த நாட்கள் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்கள் தான் என்று சொல்லுகிறார்கள். எனவே இப்படியாக இந்த 10 நாட்களுக்கு இஸ்லாம் சிறப்பை வைத்திருக்கிறது, மகத்துவத்தை வைத்திருக்கிறது. அதனால் தான் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே பதிவு செய்து சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களில் வெறுமனே நாம் நம்முடைய வளமையான காலத்தை நாம் கழிப்பது போன்று, நாம் வளமையாக செய்வது போன்று நம்முடைய செயல்களை செய்துவிட்டு செல்வதற்காக அல்லாஹு தாலா நமக்கு தரவில்லை. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் எல்லோரும் நிதானமாக கொஞ்ச நேரம் சிந்தித்து பாருங்கள். நம்மளோடு இருந்த எத்தனையோ தாய்மார்கள், சகோதரிகள், எத்தனையோ உடம்பிறப்புகள், எத்தனையோ சொந்த பந்தங்கள், நமக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்தவர்கள், நம்முடைய உறவுகள், எத்தனையோ பேர் இன்று இந்த ஈதுல் ஹஜ், ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய இந்த ஹஜ் பெருநாளை கொண்டாடுவதற்காக, இந்த அரபாவுடைய தினத்தில் நோன்பு முடிப்பதற்காக, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களுடைய மகத்துவத்தை அடையாமல் மண்ணறையிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான், ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இப்படியான இந்த அரிய வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை நானும் நீங்களும் சரியாக உணர்ந்து கொண்டு நாம் அமல்களிலே ஈடுபடாமல் வெறுமனே சென்ற வருடம் போன்று நாம் இருந்துவிட்டு கழிப்போமாக இருந்தால் இந்த 10 நாட்களுடைய மகத்துவம் நமக்கு இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நாம் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக நானும் நீங்களும் தௌபா செய்து கொள்ள வேண்டும். அதிகப்படியாக நானும் நீங்களும் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். பாவத்திலிருந்து மீட்சி பெறுவது நம்முடைய தார்மீக கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அழைப்பு விடுக்கிறான், தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. ஈமான் கொண்ட விசுவாசிகளை, நீங்கள் அல்லாஹ்வின்பால் அழகிய முறையில் நீங்கள் தௌபா செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். அதே போன்று சூரத் ஆல் இம்ரான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், சாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லுஹா ஸமாவாத்து வல் அர்ள் உஇத்தத் லில் முத்தகீன். நீங்கள் அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத்தின்பால், பாவமீட்சியின்பாலும், அவன் இப்படியான பாவமீட்சியின் மூலமாக இருக்கின்ற சுவர்க்கத்தின்பாலும் நீங்கள் எல்லோரும் விரைந்து வாருங்கள். அது உஇத்தத் லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்காக அல்லாஹு தஆலா தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். எனவே நானும் நீங்களும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அதிகப்படியாக தௌபா செய்ய வேண்டும், பாவமீட்சி பெற வேண்டும். அதிலும் ஏன் நாம் இந்த 10 நாட்கள் ஆரம்ப பகுதியில் நாம் தௌபா செய்ய வேண்டும் என்றால், இந்த காலகட்டத்தில் நான் எல்லோரும் நல்ல அமல்களிலே அதிகமாக ஈடுபடுவதற்கு, பாவங்களிலிருந்து நாம் விடுபடுவோமாக இருந்தால் அதுதான் நாம் செய்கிற நல்ல அமல்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், நானும் நீங்களும் செய்ய வேண்டிய அம்சங்களில் ஒன்றுதான் அதிகமாக நாம் தக்பீர், தஹ்மீத், தஸ்பீஹ் என்கின்ற அம்சங்களில் ஈடுபட வேண்டும். ஒரு முஃமின் எப்போதும் அல்லாஹ்வை ஞாபகமூட்டுவது அவனுடைய தார்மீக கடமை. அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் பார்ப்பதற்குரிய அழகான கண்களை தந்திருக்கிறான், பேசுவதற்கு அழகான நான்கு வன்மையை தந்திருக்கிறான், பரிமாறிக்கொள்வதற்கு, கொடுக்கல் வாங்கல்கள் செய்வதற்கு அழகான கைகளை தந்திருக்கிறான்.
நடப்பதற்கு காலை தந்திருக்கிறான், சிந்திப்பதற்கு மூளையை தந்திருக்கிறான். இப்படி அல்லாஹ் நாம் ஒவ்வொருவருக்கும் பல நிஅமத்துகளை தந்திருக்கிறான். அல்லாஹ் கேட்கிறான், வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுக்குள்ளே அல்லாஹ் எவ்வளவு நிஅமத்துகளை அருட்கொடைகளை தந்திருக்கிறான், நீங்கள் சிந்திக்க கூடாதா என்று ரப்பல் ஆலமீன் கேட்கிறானே. சகோதரிகளே, தாய்மார்களே, நாம சிந்திக்க வேண்டும். சும்மா சாதாரணமாக இந்த நாவை பிடிச்சி நீங்க பேசி பாருங்க, நாக்கால சரியா பேச்சு வருமா? பேச்சு வர மாட்டாது. கண்ணாடி ஸ்பெக்ஸ் போட்டிருக்கிறவர்களுக்கு தான் கண்ணுடைய பெருமானம் விளங்கும். எவ்வளவு சிரமம் இந்த ஸ்பெக்ஸ் போட்டிருக்கின்றது என்று தெரியுமா? ஒரு கஷ்டம். அந்த ஸ்பெக்ஸ் இல்லாட்டி கண்ணை கழட்டி விட்டு வந்தது போன்றிருக்கும். கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு அழகான கையை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். எப்போது இதனுடைய பெருமானம் எனக்கு விளங்கும் என்றால், இந்த கை என்பது எனக்கு இழக்கப்படுகிற போதுதான் அதனுடைய பெருமானம் விளங்கும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நடப்பதற்கு அழகான கால்களை தந்திருக்கிறான். எப்போது அதனுடைய பெருமானம் விளங்கும் என்றால், அந்த கால்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இல்லாமல் போகிற போது. எனவே நானும் நீங்களும் அல்லாஹ்வுக்கு இப்படியான நமக்குள்ளே அல்லாஹ் எத்தனையோ பேருக்கு கால் இல்லாமல், கை இல்லாமல், கண் இல்லாமல், சிந்திக்கக்கூடிய புத்தி இல்லாமல் அல்லாஹ் ஆக்கிரிக்கின்ற போது, என்னையும் உங்களையும் அழகான முறையிலே சிந்திக்கின்ற முறையில், செயற்படுகின்ற முறையில் எல்லாவற்றையும் அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் அவனுக்கு எவ்வளவு நன்றி கடன்கள் நாங்கள் செய்ய வேண்டும். அவனுக்கு நன்றுபகாரம் செய்ய வேண்டுமா இல்லையா? எனவே நாம் அதிகமாக திக்ர்கள் செய்ய வேண்டும், தஸ்பீஹ்கள் செய்ய வேண்டும், தஹ்மீதுகள் செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் இந்த காலகட்டத்தில் வெறுமனே அவர்கள் வேலைகள் இல்லாமல் போனாலும் பாதைகளிலே, வீதியோரங்களிலே, கடத்தெருவுகளிலே அதிகமாக நடமாடுவார்களாம். ஏன் என்று கேட்டால், இந்த தக்பீர், தஹ்மீத், தஸ்பீஹ்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். ஹாஜிகள் எல்லோரும் பிறை 9ஆம் நாள் அரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இருக்கின்ற தாய்மார்கள், சகோதரிகளுக்கு அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு பாக்கியத்தை தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அந்த அரஃபாவுடைய தினம் என்பது மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி அந்த இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொண்டு அந்த பெரும் விலையிலே மக்கள் எல்லோரும் பிறை சூரியன் உதயமானதிலிருந்து சூரியன் மறைகின்ற வரைக்கும் நின்று கொண்டிருப்பார்கள். அதிகமாக பிரார்த்தனையிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இறுதி வானத்துக்கு இறங்குகிறான். இறங்கி மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அப்படியே மனித புனிதர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி விடுகிறான். அந்த சந்தர்ப்பத்தில் கேட்கப்படக்கூடிய துஆக்களை அல்லாஹ் மறுக்க மாட்டான். குறிப்பாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த அரஃபா பேர்வழியிலே இருந்து கொண்டு மனிதர்கள் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கின்ற கலிமாவை அதிகமாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். லுஹரையும் அஸர் தொழுகையும் அவர்கள் சேர்த்து தொழுதுவிட்டு பூரணமாக இபாதத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் தாய்மார்களே, சகோதரிகளே! இது ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு. நாம் என்ன செய்து கொள்வது? இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் அதிகமாக நாம் இந்த தக்பீர், தஹ்மீத், தஸ்பீஹ்களை அதிகமாக செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்கின்ற தஸ்பீஹ்களை, தக்பீர்களை, தஹ்மீதுகளை நாம் சொல்ல வேண்டும். ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்லாத்தினுடைய காரியங்களை சொல்லி கேட்டு கேட்டு அதிகமாகிவிட்டது. கதுரத் அலைய, என் மீது அதிகமாக கேட்டுக்கொண்டே நான் இருக்கிறேன். எனவே இலகுவாக செய்யக்கூடிய அப்படியான ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லுகிறார்கள், அலைக்க பிதிக்ரில்லாஹி ரத்ப மின் திக்ரில்லாஹ். உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? நீ அதிகமாக அல்லாஹ்வை ஞாபகம் ஊட்டுவதன் மூலமாக உன்னுடைய நாவு நலைந்திருக்கட்டும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வை அதிகப்படியாக ஞாபகப்படுத்துகிற போது,
சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்கின்ற இந்த வார்த்தைகளை சொல்லுவதன் மூலமாக உன்னுடைய நாவு நலைந்திருந்தால் அது உனக்கு போதுமானதாக அமையும் என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டார்கள், அலா அதுல்லுக்கும் கன்சின் மின் குனூசில் ஜன்னா, உங்களுக்கு சுவர்க்கத்தில் உள்ள பொக்கிஷங்களில் இருந்து ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது, சஹாபாக்கள் எங்கே அதிகமாக நன்மைகளை பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள், அடுத்தவரை விட அதிகமாக போட்டி போட்டு நன்மைகள் செய்ய வேண்டும் என்று ஆர்வமானவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது சொல்லுகிறார்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இந்த வார்த்தை கஷ்டமா சகோதரிகளே? எவ்வளவு நேரம் சில தாய்மார்கள் சகோதரிகள், அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும், கிச்சன்ல இருந்து சமைப்பாங்க. பெண்கள் என்றா வேலை என்ன? அதுதான், வீட்டுக்கு வேலைக்காரி, சமையல். சமைச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் ஒன்று டிவி வேலை செய்யும், அப்படி இல்லாமல் போனா ரேடியோ. என்ன, ஏன் நீங்க அப்படி செய்கிறீங்க என்று கேட்டா, நேரம் போகுதில்லை, டைம் போகுதில்லை. அதோட என்ன மட்டும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுங்களேன்? சொன்னா நீங்க சொல்றேன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்களேன். முஸ்பாத்தி இல்லை சொல்ற இல்லையா? டைம் இல்லை, முஸ்பாத்தி இல்லை. இப்ப எதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அதுதான் நான் டிவியை போட்டுக்கிறேன், அதுதான் ரேடியோ போட்டுக்கிறேன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி நீங்க சாப்பாடு சமைப்பது, வேலை செய்வது ஒரு இபாதத், வணக்கம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சரியான நோக்கத்தோடு நல்ல நீயத்தோடு நீங்க வீட்டு வேலைகளை செய்விடுவீர்களாக இருந்தால் அது ஒரு வணக்கம். ஏன், எதற்காக செய்கிறீர்கள்? என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளை இப்படி நான் சமைத்து கொடுப்பதை, நல்ல முறையில் நல்ல உணவை உண்டு அவர்கள் இபாதத் செய்கிற போதெல்லாம் எனக்கும் நன்மை கிடைக்கும் என்ற உயர்ந்த உன்னதமான நோக்கத்தில் நீங்கள் செய்கிறீர்கள். எனவே அது ஒரு வணக்கம், இபாதத். இப்படி செய்தால் அழகிய கூலிகள் உங்களுக்கு கிடைக்கும், நன்மையாக மாற்றிக்கொள்ளப்படும். உங்களுடைய கணவன் தேக ஆரோக்கியத்தோடு இருப்பதற்குரிய காரணி யாரு? காரணம் அல்லாஹ்வுக்கு பிறகு நீங்கள். எனவே அவர் செய்கிற அமல்களில் நிச்சயமாக உங்களுக்கும் கூலி கிடைக்கும். நீங்கள் நீயத் என்பதை இஹ்லாஸாக வைக்க வேண்டும், நல்ல நோக்கமாக இருக்க வேண்டும். எனவே அப்படி நீங்கள் செய்கின்ற வேலையை கலிமாவோடு, தஸ்பீஹோடு, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், கிராத் ஓதுவதோடு இப்படியாக செய்து கொண்டால் எத்தனை நன்மை கிடைக்க போகுது? அல்லாஹ் பாதுகாக்கணும். டிவி அல்லது ரேடியோ போட்டுக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் நமக்கு மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து நம்முடைய ரூஹை கைப்பற்றினால் என்ன நிலைமை? கேள்விப்படுறோமா இல்லையா? நைட்டுக்கு சஹர் செஞ்சு போட்டு தூங்கினப்ப ரமலான்ல எங்களோட ஊர்ல நடந்த சம்பவம் பிரபலியமா பேசப்பட்ட ஒரு சம்பவம். இந்த முறை ஃபர்ஸ்ட் இயர் படிக்க ஒரு புள்ள சஹர் செஞ்சு போட்டு தூங்கிறான். என்ன 7 மணிக்கு டியூஷனுக்கு போறதுக்கு எழுப்புங்கன்னு சொல்லி உமா டியூஷனுக்கு போறதுக்கு புள்ள எழுப்புறா. புள்ள எழும்பல. யார் அந்த புள்ள? வயசு என்ன? 7 ஃபர்ஸ்ட் இயர். அந்த புள்ள வந்து நான் மரணிச்சிருவேன் என்று சொல்லி இருந்தா சஹர் செஞ்சிருக்குமா? தூங்கிருக்குமா? தூங்குறதுக்கு போது இப்படி நான் தூங்குறேன் நீங்க நெழுப்புங்கன்னு சொல்லி போட்டு தூங்கிருக்குமா? எப்படி அல்லாஹ் அந்த புள்ளோட ரூஹை கைப்பற்றினான்? அது எப்படி மௌத்தாயிடுச்சு? என்ன அதில் பிரச்சனை? நமக்கு புள்ள மௌத்தாயிடுச்சு. எவ்வளவு ஜனாசாக்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். போறாங்க 2 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் போறாங்க, வாகனத்தில் போனாங்க. வைஃப் வந்து மௌத்தாகிறா, ஹஸ்பண்ட் மிஸ் தப்பித்து கொள்றாங்க. இன்னும் ஒரு எக்ஸிடென்ட் கேள்விப்படுறோம், ஹஸ்பண்ட் மவுத், மனைவி பொழைச்சிடுறா. இப்படி பல மவுத்துகள் பரவலாக நாம நியூஸ்ல பார்க்கும், டிவியில பார்க்கும், பல்வேறுபட்ட அமைப்பில் பார்க்கும். வயது வித்தியாசம் இல்லை. மவுத் என்பது நாம் எல்லோருமே ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மையான ஒரு விஷயம். அந்த மவுத்து எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டு விட்டால், அந்த நிலையிலே மரணம் என்பது நமக்கு வந்து விட்டதென்றால் நம்முடைய நிலைமைகள் எப்படியாக அமையும் சகோதரிகளே? எனவே நாம் இருக்கிற சந்தர்ப்பங்களில், அதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில்
அதிகமாக நாம் தக்பீர்கள் செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம், அதோடு சேர்த்து அல் குர்ஆனை ஓதும். திக்ருகள்ல மிகவும் சிறந்தது என்ன திக்ரு கேட்டால் அல் குர்ஆன் ஓதுவது. குர்ஆனை நாம் இந்த 10 நாட்கள்ல ஓதி முடிக்கலாமா என்று கேட்டால் ஓதி முடிக்கலாம். ஆனா என்ன, நமக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நேரம் இல்லை. ஃபுல்லா வேலை, பிசி என்ற என்ன பிசி இவ்வளவுதான். என்ன பிசி? அது பிசி, டைம் இல்லை. அல்லாஹு தஆலா நிச்சயமாக நேரம் இருக்கிறது, நான் ஓதலாம், அல் குர்ஆனை ஓதி முடிக்கலாம் என்று எனக்குள்ளே நான் திட்டம் திட்டுவேனாக இருந்தால் நிச்சயமாக இந்த 10 நாட்களுக்குள்ள அல்ல, 9 நாட்களில் அல் குர்ஆன் ஓதி முடிக்கலாம். 8 நாட்களை ஓதி முடிச்சிடலாம். இது நம்மளுக்கு பிளான் பண்ணோம். இந்த 10 நாட்களில் அமல்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். அதனால் தான் அல்லாஹு தஆலா அந்த நாட்களை சத்தியமிட்டு சொல்லுகிறான். அதே போன்று கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த காலகட்டத்தில் நாம் தொழுகையிலே பேணுதலாக இருந்து கொள்ள வேண்டும். நான் ஆரம்பத்தில் ஃபஜ்ருடைய வேளை மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியமிட்டு சொல்லுகிற போது ஃபஜ்ர் தொழுகையை மாத்திர நான் அடையாளப்படுத்தி சொல்லி காட்டினேன். இஸ்லாத்தினுடைய 2ஆம் கடமை தொழுகை. அந்த தொழுகைக்கு இஸ்லாத்தில் ஒருவர் விடுவாராக இருந்தால் அவருக்கும் இஸ்லாத்திலும் எந்த தொடர்பும் இல்லை. தொழுகை மிக முக்கியமானது. தொழுகையை விடுவதற்கு பெண்களுக்கு அந்த விதிவிலக்கான நேரங்களை தவிர வேறொரு சந்தர்ப்பம் கிடையாது. ஆண்களுக்கு அப்படியான சந்தர்ப்பங்களும் இல்லை. எனவே ஆண்கள், ஒருவர் பகுத்தறிவை புத்தியுள்ள ஒரு மனிதன், அவனுக்கு சரியான அந்த பாலிக் பருவ வயதை எய்ததிலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் தொழ வேண்டும். ஏன்? தொழுகையை விடுவதற்கு சான்ஸ் இல்லை. இப்ப தொழுகையை நின்று கொண்டு தொழ முடியாட்டி இருந்து தொழ வேண்டும். இருந்து கொண்டு தொழ முடியாமல் போனால் சாய்ந்து தொழ வேண்டும். அதற்கு முடியாமல் போனால் அவர் சமிங்கை மூலமாக தொழ வேண்டும். அவருக்கு உது செய்வதற்கு தண்ணி இல்லாமல் போனால் தயமம் என்பதை செய்ய வேண்டும். அவர் பிரயாணம் மேற்கொண்டு விட்டார் என்றால் அந்த பிரயாணத்தின் 4 ரக்காத்துகளை 2 சுருக்கி தொழ வேண்டும் என்று இஸ்லாம் ஏன் சொல்லுகிறது என்றால், இந்த தொழுகையை விடுவதற்கு சான்ஸ் இல்லை. யுத்த காலத்தில் கூட தொழுகையை தொழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்றால் நம்முடைய நிலைமைகள் என்ன சகோதரிகளே? சிலருடைய நிலைமையை பார்த்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிரயாணம் ட்ரிப் போக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தொழுகை இல்லை. பிரயாணத்தில் இன்னும் சிலர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், திருமணம் கல்யாண நிகழ்வு என்று வந்துவிட்டால் பொண்ணை அந்த த்ரோனில் அந்த ஸ்டேஜில் ரெடி பண்ணி வைப்பார்கள். அவருக்கு அன்றைய நாள் தொழுகை ஃபுல்லா இல்லை. 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணினா அசர தொழுகை இல்லை, மகரிப் தொழுகை இல்லை, இஷா தொழுகை இல்லை. சிலரிடம் அந்த பக்தி கூடி சொல்லுவாங்க, புள்ள தொழும். எப்ப தொழும்? எல்லாத்தையும் சேர்த்து ஒருமிக்கு அடிச்சுடுற. அசரு, மகரிப், இஷா. எப்படி? மணமகன் அவர் பள்ளிக்கு போவதற்காக வேண்டி எத்தனிப்பார், விடமாட்டாங்க. மணமகன் தனியே போக முடியாது, அவரை பே பிடிச்சிட்டு. அவருக்கு ரோட் தெரியாது. என்ன, அந்த வைஃபுட மணமகளுடைய தம்பி அல்லது நானை வந்து வேருக்கு வழிகாட்டணும். இவ்வளோ காலம் அவர் போகாதாளா? பள்ளிக்கு தொழ போகலையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்முடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டு விட்டென்றால், மரணம் என்பது வந்து விட்டது என்றால் எப்படி இருக்கும்? ஏன் நீங்கள் அப்படி தொழாமல் இருக்கிறீர்கள் என்று பெண்ணிடத்திலே கேட்டால் அந்த பெண்ணை அப்படியாக அலங்கரித்து வைத்திருப்பார்கள். அந்த அலங்காரம் அப்படியே இல்லாமல் போய்விடும். ஒரு நாள் அந்த நிகழ்வுக்கு இப்படியாக காட்சி அளித்து தொழுகையை இல்லாமல் ஆக்கி விடுகிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிரயாணத்தில் கூட தொழுகையை சேர்த்து சுருக்கி தொழ வேண்டும் என்று சொல்லுகிறது. யுத்த காலத்தில் கூட தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லுகிறது. எங்கேயாவது திருமணத்தில் இப்படி ஒன்று செய்ய வேண்டுமா என்று இஸ்லாம் அடையாளப்படுத்தவே இல்லை. எனவே அப்படியான மணமகள், அப்படியான திருமண நிகழ்வுகள் நடத்தக்கூடியவர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு நாள் பொழுதில் நம்முடைய ரூஹுகள் கைப்பற்றப்பட்டு விடுமாக இருந்தால் நிச்சயமாக நம்முடைய நிலைமைகள் மாறிவிடும். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கஅப் பின் மாலிக் அல் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சென்று
அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இன்று நாள் முழுக்க உங்களோடு தங்கி நீங்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளில் நானும் ஈடுபட போகிறேன், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார். கஅப் பின் மாலிக்கில் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். இந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இயற்கை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி செல்லுகிற போதெல்லாம் இவரும் கூட செல்லுவார். அவர்களுக்காக வேண்டி தண்ணியை எடுத்துக் கொடுப்பார். அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்கிற போது இவரும் பாத்திரத்திலே தண்ணி எடுத்து அவர்களுக்கு உது செய்கிற போது உதவி செய்வார்கள். இப்படியாக அந்த நாள் முழுக்க ஈடுபட்டு கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இயற்கை என்னென்று கேட்டால், யாராவது ஒரு உதவி செய்தால் அந்த உதவிக்கு பிரதிபகாரம் செய்வது அல்லாஹ்வுடைய தூதருடைய வளமை. இப்ப இந்த நபித்தோழர் இப்படியாக பணிவுடை செய்துவிட்டு அவர் செல்ல போகிறார். இவருக்கு நான் உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்திலே அப்படி ஆழ்மனதிலே பதிகிறது. அந்த நபித்தோழரை பார்த்து காலை விடிந்த போது சொல்லுகிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், தோழா, நீ எனக்கு இப்படியான வேலைகளை செய்தாய், ஆனால் அதற்கு பிரதிபகாரம் நான் ஏதாவது செய்ய வேண்டும். உனக்கு விருப்பமான ஒன்றை நீ கேளு, நான் தருகிறேன் அல்லது செய்து விடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு எதுவுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நான் நாள மறுமையில் சுவர்க்கத்தில் உங்களோடு ஒன்றாக நான் இருக்க வேண்டும், அதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ். நம்மள்கிட்ட யாராவது ஒரு ஆள், தெரிந்த ஒரு ஆள், வசதி படைத்தவர், ஒரு நாட்டில் உடைய ஜனாதிபதி, ஒரு ஊரினுடைய தலைவர் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்ய போகிறேன், ஏதாவது சொல்லுங்கள் என்று கேட்டுவிட்டால் சந்தர்ப்பத்தை பார்த்து நானும் நீங்களும் பயன்படுத்துவோமா இல்லையா? உலகத்தினுடைய விவகாரங்கள் ஏதாவது ஒன்றை வைத்து அதை பெற்றுக்கொள்வதற்குரிய வழியை நாம் அடைந்து கொள்வதற்குரிய வழிகளை நாம் செய்து விடுவோம். ஆனால் இந்த நபித்தோழருடைய நிலைமை பாருங்கள். அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு எதுவுமே வேண்டாம், நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள், நாளை மறுமையில் உங்களோடு முராஃபகத்துக ஃபில் ஜன்னா, ஒன்றாக நாளை மறுமையில் நான் இருக்க வேண்டும் யார் சொல்லலாம், அதுக்காக துஆ செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார், நான் அதை கேட்பேன், பிரச்சனை இல்லை. இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்று கேளனி என்று கேட்டபோது அவர் இரண்டாவது தடவையும் சொல்லுகிறார், யார் ரசூலல்லாஹ், நான் உங்களோடு சுவர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும். நான் கேட்பேன் பாப்பா, அது பிரச்சனை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மூன்றாவது தடவையும் கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், எனக்கு எதுவுமே வேண்டாம், நாளை மறுமையில் நான் சுவர்க்கத்திலே, அந்த சுவர்க்கம் என்பது எந்த கண்ணும் கண்டிடாதது, எந்த காதும் கேட்டிடாதது, நம்முடைய கற்பனைக்கே அப்பால் பட்ட அந்த சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள், அதனுடைய சுவண்டிகளை நாம் சொல்ல முடியாது. தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு சிறிய ஒரு இன்பத்தை இந்த இடத்தில் சொல்லுவது பொருத்தம் என்று நினைக்கிறேன். சுவர்க்கத்தினுடைய இன்பங்கள் பல இருக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதனை பற்றி சொல்லுகிற போது நிறைய அடுக்கிக் கொண்டு போகிறார்கள். அதில் ஒன்றுதான், வெள்ளிக்கிழமை தினத்தில் சுவர்க்கவாசிகள் எல்லோரும் மார்க்கெட்டுக்கு போவாங்க. எங்க? மார்க்கெட்டுக்கு. இங்க நம்முடைய உலகத்தில் வெள்ளிக்கிழமை தினம் வந்த கடைகளை, பசார்களை அடைக்கும். ஆனா சுவர்க்கம் மாறி, வெள்ளிக்கிழமை தினத்தில் ஆண்கள் அந்த இடத்துல போய் வருவாங்க. அப்ப ஆண்கள் சூக்குக்கு போவாங்க, அந்த ஷாப்பிங் பண்றதுக்கு போவாங்க. மார்க்கெட் போய் சாமான்கள் வேண்டி விட்டு வருகிற போது ஒரு பயங்கரமான காற்று அடிக்குமா. எங்க? சுவர்க்கத்தில் காற்று அடித்தால், இப்ப நமக்கு அடிக்கிற காற்று ஒன்று புழுதியோட வருது, அல்லது உஷ்ணமாக வருது, எங்கேயாவது போய் ஒதுங்கணும்ன்ற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த சுவர்க்கத்தில் அடிக்கக்கூடிய அந்த புழுதியோடு சேர்ந்த பெரும் ஒரு வாசனையத்தோடு, மிஸ்க் கலந்த ஒரு வாசனத்தோடு அந்த காற்று அடிக்குமா. அடித்தால் அவர் அப்படியே எடுத்துக்கொண்டு சாமானை வேண்டிக் கொண்டு மனைவியிடத்திலே வருவார். மனைவியிடத்தில் வந்தபோது மனைவி இந்த கணவனை பார்த்து சொல்லுவாளாம், உங்களை பார்க்கறதுக்கு மிகவுமே முந்தியத்தை விட அழகாக இருக்கிறீங்க, என்ன காரணம் அப்படி என்று மனைவி கேட்பா. யார் இடத்துல?
கணவனிடத்தில். என்ன அந்த காத்து சேஞ்ச் பண்ணது, வாசம் வித்தியாசமான வாசம். முகத்தை பார்க்கிற போது வளமைக்கு மாறான அழகை விட அவர் அழகாக இருக்கிறார். கணவன் பார்த்து சொல்லுவார் மனைவியை, நான் உங்களை விட்டு விட்டு செல்கின்ற போது இருந்த அழகை விட நீங்களும் அழகாக இருக்கிறீர்களே என்று அந்த கணவன் மனைவியை பார்த்து சொல்லுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த செய்தி புகாரில் இடம்பெறுகிறது. சுவர்க்கம், அதனுடைய இன்பங்கள், அதனுடைய சுவண்டிகள், அதனால அதுக்கு சுவர்க்கம். இப்ப ஒரு சாப்பாடு நமக்கு உதாரணமா உலகத்தில் சாக்லேட் விருப்பம் என்றா அந்த சாக்லேட்டில் நம்ம எத்தனை பீஸ் சாப்பிடுவோம்? ஒரு ஆக குறைந்தது ஒரு 3-4 பீஸ் சாப்பிடுவோம். அதை விட கூட திண்டா அது என்ன படைப்பில் சேர்க்கன்னு தெரியாது. அப்ப இந்த அளவுக்கு நம்ம சாப்பிடுற போது அடுத்த கட்டம் நமக்கு தேவிட்டு விடும், வேணா என்று போகும், பிறகு சாப்பிடுவோம் என்று வைப்போம். நமக்கு என்ன பொருட்களை விருப்பமோ அத்தனையும் ஒரு லிமிட்டோடு தான் செய்து கொள்ளலாம். ஆனா சுவர்க்கத்தில் அந்த வெறுப்பு, சகிப்புத்தன்மை, வேர்வை, தாங்க முடியல, உஷ்ணம், இயலாது என்ற கதையே இல்லை. சுவர்க்கம் படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு இன்னும் லேசன் அடிக்கடி சொல்லுவேன், அங்க படிப்பே இல்லை, எக்ஸாம்ன்றது இல்லை. அப்ப சுவர்க்கத்துக்கு போகணுமா இல்லையா? நிலையானது, அழிவில்லாதது, நிம்மதியானது, சந்தோஷகரமானது, மகிழ்ச்சிகரமானது. எதை பார்த்து நாம் கற்பனை செய்கிறோமோ அந்த கற்பனை செய்யக்கூடியதை அல்லாஹு தஆலா நேரடியாக தந்து அனுபவிப்பதற்கு வைப்பான். இப்படியான சுவர்க்கத்தில் நானும் நீங்களும் யா ரசூலல்லாஹ் ஒன்றாக இருக்க வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சரி நான் துஆ செய்கிறேன், உனக்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு தெரியுமா? அலைக்க பிகஸ்ரத்தி சுஜூத், நீ செய்ய வேண்டிய பணி அதிகமாக சுஜூது செய்ய வேண்டும். அதிகமாக சுஜூது செய்ய வேண்டும் என்ற என்ன சகோதரிகளே? வளமையாக நம்ம ஒரு இடத்துல 2 சுஜூது செய்யறத 6 சுஜூதாக மாத்துறதா? இல்ல. என்னது? தொழுக, சுன்னத்தான தொழுகைகள், முன்பின் சுன்னத்துகள், நபிலான வணக்கங்கள், ஃபர்லான தொழுகைகளை சரியாக பேணி நடந்து அதிகப்படியாக நாம் செய்து விட்டோம் என்றால், வுது செய்து விட்டோம் என்றால், வுது செய்து விட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற துஆவை ஓதினோம் என்றால் என்ன செய்றான் அல்லாஹ்? சுவர்க்கத்தினுடைய அனைத்து வாயில்களையும் திறந்து விட்டு நீங்க எந்த வாயிலால போகணுமோ விரும்பின போங்கன்னு சொல்றாங்க. தொழுறதுக்கு அல்ல. அப்ப தொழுதால் எவ்வளவு பெரிய பாக்கியம்! இது நபித்தோழர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு வுதுவை செய்து விட்டால் அந்த வுதுவை செய்ததுக்காக வேண்டிய 2 ரக்காத் தொழுவார்கள். அப்ப அதிகமாக நாம் தொழ வேண்டும். அப்ப தௌபா செய்ய வேண்டும், திக்ருகள் செய்ய வேண்டும், அதே போன்று அல் குர்ஆன் ஓத வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். இதனால் தான் இந்த 10 நாட்களை இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிற போது, அல்லாஹ் ரமலானுடைய கடைசி 10 நாட்களை விட சிறப்பு மிக்க நாளாக இந்த 10 நாட்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஏன் ஆக்கியிருக்கிறான் என்று கேட்டால், இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி என்று சொல்லக்கூடிய அறிஞர், அவர் புகாரி, சஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தில் மிக முக்கியமான சரஹ் விரிவுரையாக்கம் செய்த ஒரு புத்தகம் தான், கிதாபு தான் ஃபத்ஹுல் பாரி என்று சொல்லக்கூடிய கிதாப். அந்த கிதாபை எழுதிய அறிஞர் சொல்லுகிறார், அல்லாஹ் ஏன் இந்த 10 நாட்களையும் சிறப்பு மிக்க மகத்துவமான நாட்களாக ஆக்கியிருக்கிறான் என்று கேட்டால், இந்த 10 நாட்களிலும் ஏனைய நாட்களில் செய்யாத அமல்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக செய்யப்படக்கூடியது என்று சொல்லுகிறார்கள். ஹாஜிகள் எல்லோரும் துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 8ஆம் நாள் அங்கே இஹ்ராமை, ஹஜ்ஜுக்குரிய இஹ்ராமை கட்டிக்கொள்வார்கள். உடனடியாக அவர்கள் மினாவிலே சென்று நிற்பார்கள். 9ஆம் நாள் அவர்கள் அரபாவுக்கு செல்வார்கள். அன்றிலிருந்து ஹஜ் 8ஆம் நாளிலிருந்து ஸ்டார்ட் ஆகிறது. இப்படியாக
அந்த நாட்களிலே எல்லா கிரிகைகளும் ஒன்று சேர்ந்து செய்யப்படுகிறது. அதனால் தான் இஸ்லாம் ஹஜ் என்பது ஒரு புனிதமான ஒரு இபாதத், இந்த இஸ்லாத்திலே ஒரு மிக மகத்துவமான இபாதத் என்று அடையாளப்படுத்துகிறது. அதற்குரிய கூலியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, அல் ஹஜ்ஜுன் மப்ரூருன் லைஸ லஹு ஜஸா இல்லல் ஜன்னah, அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட இபாதத் ஹஜ் என்றால் அதற்குரிய கூலி அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை தவிர வேறு எதையும் வைக்கவில்லை. சுவர்க்கம் அந்த ஹஜ்ஜுக்குரிய கூலி. அந்த ஹஜ்ஜி அல்லாஹ்வுக்கென்று நாம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக லப்பைக் என்று நாம் தல்பியா சொல்லுகிறோம் என்றால் அந்த ஹாஜிகள் அல்லாஹ்வுக்கு எதுவுமே இணை கற்பிக்க மாட்டோம், அல்லாஹ் உன்னுடைய அழைப்பை ஏற்று நாங்கள் வருகிறோம் என்று பிரகடனப்படுத்தி வரக்கூடிய ஒரு இபாதத். அல்லாஹ்வை தவிர வேறொருவரையும் நாம் வணங்க மாட்டோம் என்று பிரகடனப்படுத்தப்பட்டது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு அந்த நாட்களிலே ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய ஒரு வரலாறு. அதனால் தான் அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு நபரை பார்த்து அல்லாஹு தஆலா உம்மா, ஒரு சமூகம் என்று பேசுகிறான். ஏன் சமூகம் என்று பேச வேண்டும்? அவர் ஷிர்க்குக்காக, அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆகப்பெரும் ஒரு பயங்கரமான பாவம் ஷிர்க் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, இன்ன ஷிர்க லظுல்முன் அலீம், ஒரு மகத்துவமான ஒரு பெரும் பாவம் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அந்த ஷிர்க்கை அதற்கு எதிராக போராடியவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தன்னுடைய தந்தை, சகோதரிகளே, வேற யாரும் அல்ல, தன்னை பெற்றெடுத்த தாய் கூட இருந்த அந்த தந்தை. அந்த தந்தையினுடைய வேலை என்ன? தொழில், சிலைகளை சதுக்குவது, வடிப்பது, அந்த வியாபாரத்தில் ஈடுபடுவது. ஒரு பயங்கரமான படுமோசமான வேலையை செய்து கொண்டிருந்தார். தந்தைக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார், மக்களுக்கு மத்தியிலே இந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டார். இன்று நானும் நீங்களும் சந்தோஷமாக அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கொள்கையினுடைய பெருமானம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறோம் சகோதரிகளே. அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே கடுமையாக போராடினார். எந்த அளவுக்கு என்றால் நெருப்பு கிடங்கிலே அப்படி அவர்களை போட வேண்டிய ஒரு சூழல் வந்த போதும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹ் ஒருவனைத்தான் நாங்கள் வணங்க வேண்டும், அவனுக்கு நிகராக எதுவுமே ஆக்க முடியாது என்று கொள்கையிலே தெளிவாக இருந்து கொண்டிருந்தார். அந்த நெருப்பு கிடங்கிலே போட்ட போது அவர் சொன்ன வார்த்தை, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், எங்களுக்கு அல்லாஹ் மாத்திரமே போதுமானவன், பொறுப்பு சாட்டுவதற்கு அருகதையானவன், தகுதியானவன் அல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னார். அப்போது அல்லாஹு தஆலா அந்த நெருப்புக்கு கொடுத்த சக்தி என்ன சகோதரிகளே? இயல்புக்கு மாற்றமான ஒரு செய்தி அல்லாஹ் ஏற்படுத்தினான். 10 எரியக்கூடிய அந்த நெருப்பு கிடங்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு குளிர்ச்சியான ஒரு இடமாக அல்லாஹ் மாற்றி விட்டானா இல்லையா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி இயல்புக்கு மாற்றமாக அந்த கடலை பிளக்க வைத்து அல்லாஹ் பாதையை போட்டு கொடுத்தானோ, அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எரியக்கூடிய அந்த நெருப்பை குளிராக ஆக்கி வைத்தான். எனவே இந்த சமுதாயம், இந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நம்முடைய பிள்ளைகளுக்கு பாடம் போட்டப்பட வேண்டியது. இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் என்ன சகோதரிகளே? பெற்றோருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகள், ஆசர் இவர்களுடைய வரலாறுகள் எதுவுமே தெரியாமல் எப்படி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது, எப்படி போதிப்பது? இப்படியெல்லாம் இருந்தால் நிச்சயமாக நாம் சிறப்பு மிக்கவர்களாக ஆக முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த எதிர்ப்பான இந்த ஷிர்க்குக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு அம்சத்தை அவர்கள் திட்ட தெளிவாக செய்ததனால் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு உம்மா, ஒரு சமூகம் என்று சொன்னான். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்வுடைய நேசன், தோழனாக அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளே. ஆக இந்த 10 நாட்கள் மிகவும் சிறப்பானது, மகத்துவமானது. அந்த நாட்களிலே அதிகமாக நாம் நோன்பு பிடிக்க வேண்டும். நோன்பு குறிப்பாக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லோரும் அப்படி செய்வீர்கள் என்று நினைக்கிறேன். திங்கள் வியாழக்கிழமைகளில்
அதிகமாக நீங்கள் நோன்பு பிடிப்பீர்கள். இந்த 10 நாட்களிலும் திங்கள் வியாழன் என்று சொல்லக்கூடிய நாட்கள் வரும். அந்த நாட்களில் நோன்பை பிடியுங்கள். அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல்கள் எல்லாம் திங்கள் வியாழக்கிழமைகளிலே எடுத்து காண்பிக்கப்படும். அதிலும் குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் அல்லாஹ்வுக்கு அமல்களிலே மிகவும் விருப்பமானது, இந்த உலகத்திலே ஒரு அடியான் செய்யக்கூடிய அமல்களில் அதிகமான அமல்கள் அனைத்தும் சிறந்தது என்று சஹாபாக்களுக்கு மத்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல் ஜிஹாத் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதும் இந்த 10 நாட்களிலே ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களை விட சிறப்பானதா என்று கேட்டபோது ஆம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு கண்டிஷன், அவர் ஜிஹாதுக்கு சென்று அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி அவருடைய பொருளாதாரம் அவருடைய உடல் அனைத்தையுமே இழந்து அவர் ஷஹீதாக்கப்படுவாராக இருந்தார், அவரை தவிர என்று சொன்னார்கள். என்றால் என்ன? ஷஹீதாக்கப்பட்டால் அது அவருக்கு தனியொரு சிறப்பு இருக்கிறது. அப்படி ஷஹீதாக்கப்படாமல் அவர் மீண்டும் வந்து விட்டார் என்றால் அவர் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்களில் இதுதான் சிறந்தது என்று சொல்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரிகளே, எவ்வளவு பெரிய சிறப்பு. எனவே நாம் அந்த நோன்பை பிடிப்போம். அதே போன்று பெருநாளுடைய தினத்திற்கு முன்னால் உள்ள நோன்பு, அரபாவிலே மக்கள் இருக்கக்கூடிய அந்த நாளில் நாம் பிடிக்கக்கூடிய நோன்பு அரபாவுடைய நோன்பாக இருக்கிறது. அரபாவுடைய நோன்பு என்றால் பிறை 9 பிடிக்கக்கூடிய நோன்பு. என்றால் சிலர் பிழையாக புரிந்து கொள்கிறாங்க, அரபாவில் அங்கே நிற்கக்குள்ள நம்ம நோன்பு பிடிக்கணும் என்று. அப்படி அல்ல. பிறை 9ஆம் நாள் நாம் பிடிக்கிற நோன்பினுடைய சிறப்பு என்ன? 2 வருடங்களுக்கு அது பரிகாரம். 2 வருடம் என்றால் ஒரு வருடம் எத்தனை நாட்கள்? 365 நாட்கள். அது எப்படி? சென்ற வருடத்தினுடைய பாவத்தினுடைய பரிகாரம், பிறகு எதிர்வரக்கூடிய பாவத்தினுடைய பரிகாரம். சுப்ஹானல்லாஹ். எதிர்வரக்கூடிய வருடம் நம்ம இருப்போமா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் அதற்குரிய பரிகாரமாகவும் இப்ப போனஸாக அல்லாஹு தஆலா தருகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த நன்மைகள், இந்த சிறப்புகள் விளங்காமல் நாம் அப்படியே காலத்தை கழித்துவிட்டு இப்போது 50 வயதுடையவர்களுக்கு அல்லாஹு தஆலா சென்ற வருடம் 49 வயதோடு இருந்திருப்போம். இப்போது 50 வயதை எழுதியிருக்கக்கூடிய நாம் 49 வயதில் இருந்தது போன்று இப்போது இருக்க முடியாது. 38 வயதில் இருந்தவர் இப்போது 39 வயதிலே இருப்போம். எனவே 39 வயதானால் அந்த சென்ற வருடம் போன்ற என்னுடைய செயற்பாடுகள் இருக்க மாட்டாது. எனவே நான் எப்போது என்னுடைய மரணம் வருகிறதோ அந்த மரணத்தை நான் சந்திக்கிற போது, யா அய்யத்துகன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அல்லாஹு தஆலா நம்முடைய அழைப்புகளை நல்ல அழைப்பாக, நல்ல ஆத்மாவே நீ உன்னுடைய ரூஹை நன்றாக வந்துவிடு என்று அந்த மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கைப்பற்றுகிற போது என்னுடைய ரூஹை அப்படி கைப்பற்ற வேண்டும். அப்படி இல்லாமல் போனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எத்தனையோ ஜனாசாக்களை பார்க்கிறோம், எத்தனையோ மௌத்து வீடுகளுக்கு நாம் சென்று விட்டு வருகிறோம். சொல்லுகிறோமா இல்லையா? என்னழகா இருக்குது அந்த ஜனாசா, சும்மா சாதாரணமாக தூங்குவது போன்றிருக்கிறது, பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, அவருடைய முகம்தானா அதிசயமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா? இப்படி நான் மரணித்தால் என்னுடைய மரணத்தை பார்த்து நல்லதாக இருக்கிறது, நிச்சயமாக அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும், அவர் இந்த உலகத்திலே வாழ்கிற போது யாருடைய உள்ளத்தையும் புண்படுத்தவில்லை, அவர் சரியாக வாழ்ந்திருக்கிறார், அவர் நல்ல முறையில் இபாதத்துகளை செய்தார், அவர் பக்குவமாக பேணுதலாக இருந்து கொண்டு மரணித்திருக்கிறார் என்று என்னையும் உங்களையும் சொல்லப்பட வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா இந்த வாய்ப்பை தந்திருக்கிறான், இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். வெறுமனே நாம் வாழ்ந்தோம், இந்த உலகத்திலே பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணித்தோம் என்ற நிலையில் இல்லாமல் அல்லாஹ்வுக்கு சரியாக பொருத்தமானவர்களாக நாம் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இலக்கும் இலட்சியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இறுதியாக ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். இமாம் முஹம்மது அப்துரௌஃப் அல் முனாவரி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். இந்த செய்தியை படிக்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் என்ன சொல்லுகிறார் என்று தெரியுமா? அதிகமாக கொள்கை உள்ளவர்கள், தௌஹீத்வாதிகள் அதிகமாக சுவர்க்கம் விட்டும்
நரகத்துக்கு செல்வதற்குரிய காரணிகள் என்று காரணிகளாக சொல்லுகிறார். அவர்களுடைய வேலைகள் அடியார்களுக்கு அவர்கள் அநியாயம் செய்வதுன்னு சொல்கிறார். இந்த செய்தியை நல்லாக புரிந்து கொள்ளுங்கள். முஹம்மத் பின் அப்துர் ரவுஃப் அல் முனாவரி என்று சொல்லக்கூடிய ஒரு தாபி, அவர் சொல்லுகிற செய்தி என்னன்னு கேட்டால், அதிகமான தௌஹீத்வாதிகள், தௌஹீத் என்றால் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற கொள்கையை சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் அதிகமாக நரகத்துக்கு போகிறார்களாம். ஏன் அவர்கள் அப்படி நரகத்துக்கு போகிறார்கள் என்று பார்த்தால், அவர்கள் அடியார்களுக்கு நிறைய அநியாயம் இழைக்கிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுக்குள்ள கடமைகளை சரியா செய்கிறாங்க, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க கூடாது என்று தொழுகையை தொழுறாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க, ஹஜ் செய்திருக்கிறாங்க, வணக்க வழிபாடுகளை சரியாக ஈடுபடுகிறார்கள், அல்லாஹ்வுக்குள்ள காரியங்களை சரியாக நிறைவேற்றி விடுகிறார்கள். ஆனால் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் அநியாயம் செய்து விடுகிறார்கள். அடியார்களுக்கு எப்படி அநியாயம் இழைப்பது என்று பார்த்தால், புறம் பேசுவது, கோல்காவுவது, குறைகளை துருவி துருவி ஆராய்வது, அடுத்தவனுடைய விஷயத்தில் தலை போடுவது, அடுத்தவனுடைய செயல்களில நம்ம ஈடுபட்டு அவனுடைய உரிமையில கை வைப்பது, இப்படியான மோசமான காரியங்களை செய்து கொண்டிருப்பதுதான் மனிதர்களுக்கு மத்தியில் செய்யக்கூடிய அநியாயம் என்று சொல்லுகிறார்கள். இந்த அநியாயம் நம்மளை சுவர்க்கம் செல்லாமல் தடுக்கக்கூடிய காரியம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இந்த காலகட்டத்தில் நாம் யாருக்காவது அப்படி பிழையாக நடந்திருந்தோம் என்றால், யாரோடாவது அப்படி நாம் நடந்திருப்போமாக இருந்தால், உரியவரிடத்திலே சென்று நாம் மன்னிப்பு கேட்போம். அவரிடத்தில் நாம் எந்த கௌரவம் அல்லது நமக்கு ரெஸ்பெக்ட் இல்லாமல் நாம் ஆகிவிடுவோம் என்று நாம் கருதாமல், அல்லாஹ்வுடைய அந்த சன்னிதானத்திலே நாம் செல்லுகிற போது நிச்சயமாக நல்லவர்களாக நாம் சந்திக்கிற போது அல்லாஹு தாலா நம்மளை ஒரு நல்லவனாக அல்லாஹ் ஆக்கிவிடுவான். அப்படியான நாம் எல்லோரும் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு மனித புனிதனாக வாழ்ந்து அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வாக்களித்திருக்கின்ற அந்த சுவர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்தில் நம் எல்லோரையும் அல்லாஹு தாலா நுழைவிக்க வேண்டும். இந்த 10 நாட்களையும் சிறப்பான முறையிலே கழிய வைத்து அந்த ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய அந்த பெருநாளையும் சரியாக கழித்து அவனுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.